நடிகர் தனுஷ் தன் கேரியரில் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக பாடகி சுசித்ரா கடுமையாக விமர்சித்திருப்பது சர்ச்சையை மேலும் தகிக்க செய்திருக்கிறது. இதன் பின்னணி குறித்தான ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தனது திருமணம் தொடர்பான ஆவணப்படத்திற்கு நானும் ரவுடிதான் படப்பிடிப்பின் போது எடுக்கப்பட்ட 3 வினாடி காட்சியை பயன்படுத்தியதற்காக 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்பதாக நடிகர் தனுஷை கடுமையாக விமர்சித்திருந்தார் நடிகை நயன்தாரா. இது பெரும் சர்ச்சைக்கு வழிவகுத்து தமிழ் திரையுலகில் கலவரத்தை ஏற்படுத்திய நிலையில் நடிகர் தனுஷை பிரபல பின்னணி பாடகி சுசித்ரா தன் பங்குக்கு மீண்டும் அட்டாக் செய்திருப்பது பரபரப்பை மேலும் கூட்டியிருக்கிறது. கடுமையான சொற்களால் நடிகர் தனுஷை விமர்சித்து தன் இன்ஸ்டா பக்கத்தில் நயன்தாரா வெளியிட்ட அறிக்கைக்கு பல முன்னணி நடிகைகள் லைக் செய்து கமெண்ட் செய்திருந்தனர். அதில் பார்வதி, ஐஸ்வர்யா லட்சுமி, நஸ்ரியா உள்ளிட்ட நடிகைகள் நடிகர் தனுஷுடன் அவருக்கு ஜோடியாக நடித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தன் படத்தில் நடிக்கும் நடிகைகளுக்கு நடிகர் தனுஷ் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் பல நெருக்கடிகள் கொடுத்து அவர்களை தனக்கு கீழ் வருமாறு செக் வைப்பார் என விமர்சித்திருக்கிறார் பாடகி சுசித்ரா. மேலும் தன்னுடன் இருப்பவர்களை அடிமைகளாக பாவித்தும் அவர்கள் தன்னை விட்டு பிரிந்து வளர்ச்சி பாதையில் செல்வதை தனுஷ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவும் விமர்சித்த சுசித்ரா, நடிகர் தனுஷ் தன் கெரியரில் அழிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக அட்டாக் செய்திருப்பது சர்ச்சையை மேலும் தகிக்கச் செய்திருக்கிறது. மேலும் நயன்தாராவின் துணிச்சலால் தங்களின் அம்மாதான் உண்மையான லேடி சூப்பர் ஸ்டார் என வருங்காலத்தில் நயனின் மகன்கள் பெருமைப்படுவார்கள் எனவும் பேசியிருக்கிறார். இதற்கு முன் தனது முன்னாள் கணவரான கார்த்திக் குமாருக்கும் நடிகர் தனுஷுக்கும் இடையேயான பழக்கம் குறித்து சுசித்ரா குற்றஞ்சாட்டியிருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் தனுஷை விமர்சித்து நயன்தாரா வெளியிட்ட அறிக்கைக்கு நயன்தாராவுக்கு ஆதரவாக கமெண்டில் கார்த்திக் குமார் பதிவிட்டிருந்ததும் பேசுபொருளாக இருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.